வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் இந்த கிரே மார்க்கெட்டில் பீப்புள் ஆர் அப்ளையிங், அதுக்கப்புறம் அதை வாங்குறாங்கல்ல, அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். கிரே மார்க்கெட் ட்ரேடிங் ஒரு பெரிய ஒரு பாடத்தை கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்ததுன்னு சொல்லாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மெயினாக உதாரணத்துக்கு இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ அது பார்த்தீங்கன்னாக்க கிரே மார்க்கெட்டில் 1500 ரூபா வரலையும் போச்சு. ஆனால் ஐபிஓவில் என்ன பண்ணிட்டாங்க, செபியில் அதனுடைய ரேட் 700லேருந்து 740 வரலையும் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 100% கம்மியாக வந்தது. ஸோ அதனால் என்னாச்சு, அதை வாங்கினவங்க எல்லாம், கிரே மார்க்கெட்டில் வாங்கினவங்க எல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் 6 மாதம் லாக்இன் பீரியடோட அவங்க தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மெயினாக நம்ம இந்த கிரே மார்க்கெட்டில் வாங்கும் பொழுது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஒரு குவிக் ஐபிஓ கெயின் கிடைக்கும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அது எல்லாத்துலேயும் கிடைக்காது, நிறைய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்போ இந்த ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை கரெக்டாக பார்த்துட்டு தான் செபி அந்த ரேட்டை கொடுக்குதுங்க. ரெண்டாவது எக்ஸிட் ரிஸ்க்குங்க. என்னன்னாக்க கம்பெனி சம்டைம்ஸ் ஐபிஓவே போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், ஸோ யூ ஹாவ் டு சிட் வித் த ஷேர், ஒன்றுமே பண்ண முடியாது. மூன்றாவது இந்த ப்ரைஸ் டிஸ்கவரியில் நிறைய லேக் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். அதனால் என்ன ஆகுதுன்னா, கிரே மார்க்கெட்டில் உள்ள ரேட்டும் ஐபிஓவில் உள்ள ரேட்டும் சிங்க்ரனைஸ் ஆகாது. அப்படி ஆகும் பொழுது கம்பெனியுடைய ஃபேர் வேல்யூ உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால ஸோ நீங்கள் பண்ணும் பொழுது அது டைமிங் த ரிஸ்க். இந்த டைமிங் ரிஸ்க் பார்த்தீங்கன்னாக்க 2 விதத்தில் சொல்லலாம். கிரே மார்க்கெட்டில் ஒரு ஹையர் ரேட்டில் இருக்கிறது அதே ரேட்டுக்கு ஓப்பன் ஆகுங்கிறது ஒரு டவுட்டு. ரெண்டாவது இந்த நேரத்துக்குள்ளதான் இந்த ஐபிஓ வரும் அப்படிங்கிறதும் டவுட்டு. ஸோ அதனால கிரே மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் அன்லிஸ்டட் ஷேர்ஸை வாங்கும் பொழுது கரெக்டாக அந்த விஷயங்களை தெரிஞ்சு பண்ணுங்க. இல்லைனாக்க என்ன ஆகும், இட் இஸ் அ கம்ப்ளீட்லி மிஸ்டேக் இன் யுவர் எண்ட் அண்ட் அன்காமன் ஃபார் கம்பெனிஸ். அந்த டிலே, இதனால உங்களுடைய பணம் கம்ப்ளீட்டா எல்லாம் லாக் ஆகி அது மூலிமா உங்களால ஒரு குரோத்தை எடுக்க முடியாது. அதற்கு நிறைய பங்குகள், நம்மளுடைய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பங்குகள் செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கு. அதில் முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு பீஸ்ஃபுல், கம்ஃபர்டபுள், எனி டைம் நீங்கள் விற்கலாம். ஸோ ஃபர்தராக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.